இந்திய உணவகங்கள், சிகை அலங்காரம், ஜவுளி, நகைக்கடைகள் போன்றவை அந்நிய தொழிலாளர்கள் இல்லாமல் தவிப்பு. தமிழ் பள்ளிகள் போதிய மானியமின்றி இக்கட்டான சூழல். உபகாரச் சம்பளம், மெட்ரிகுலேஷன் உட்பட நியாயமான மேற்கல்வி வாய்ப்புகளின்றி மாணவர்கள் ஏக்கம். வணிக மற்றும் வேலைவாய்ப்புகள் பாதிப்பால் பொருளாதார சிக்கல்களில் பலர். நிலப்பிரச்சனையால் பல ஆலயங்களின் நிலை கேள்விக்குறி. மருத்துவ செலவுகளுக்கு பிறரை எதிர்பார்க்கும் ஏழை நோயாளிகள். இப்படி இந்திய சமூகம் இன்றைய காலகட்டத்தில் எதிர்நோக்கும் முக்கிய பிரச்சனைகள். பல சமயங்களில் இந்த பிரச்சனைகளை முன்வைத்து அரசியல் செய்து ஆட்சிக்கு வந்தவர்கள் பலர். ஆனால் இதுவரை கொடுக்கப்பட்ட வாக்குறுதிக்கு ஏற்ப மாற்றம் ஏதும் ஏற்பட்டுள்ளதா? இதுவரை பெரிய மாற்றம் இல்லை என்பதுதான் ஏமாற்றமான பதில். இப்படி நடப்பு பிரச்சனைகள் தீர்க்கப்படாத வரை எதிர்காலத்தை பற்றி இந்திய சமுதாயம் யோசிப்பது எப்படி? அதன் சவால்களுக்கு தயாராவது எப்படி? இந்தியன் ப்ளூ பிரிண்ட், இந்தியர்களுக்கான பிரத்யேக மேம்பாட்டு திட்ட வரைவுகளின் நிலை என்ன? 13வது மலேசிய திட்டத்தில் நமக்கான முக்கியத்துவம் என்ன? இப்படி கேள்விகள் நீண்டு கொண்டே போகின்றன. பதில்கள் மட்டும் கிடைப்பதில்லை. சில அரசாங்க தலைவர்கள் சில சமயங்களில் நாம் எல்லாம் மலேசியர்கள், இந்தியர் பிரச்சனையை இனப்பிரச்சனையாக பார்க்காதீர்கள் என்கிறார்கள். கோட்டா முறை இனி தேவையில்லை என்கிறார்கள். சரி, நீட் பேஸ் முறை, அதாவது தேவையின் அடிப்படையிலாவது கொடுங்கள் என்றாலும் அதிலும் பல முட்டுக்கட்டைகள். ஒரு சமயத்தில் தமிழ் பள்ளிகள் பராமரிப்பிற்காக வருடாந்திர ஒதுக்கீடு 50 மில்லியன் ரிங்கிட்டாக இருந்தது. ஆனால் கடந்த ஒரு சில வருடங்களாக வெறும் 20 மில்லியன் ரிங்கிட்டுக்கும் கீழே அது குறைந்துள்ளது. இந்தியர்களின் பங்குடைமை 1.3 விழுக்காட்டுக்கும் கீழ். மித்ராவுக்கு ஒதுக்கப்பட்ட 100 மில்லியன் ரிங்கிட் நிதி பகிர்ந்தளிக்கப்படுவதில் பல தாமதங்கள். பின்னர் அதன் பெருந்தொகை கருவூலத்துக்கே திரும்பிச் செல்கிறது. முறையான கவனிப்பு இன்றி படிப்பை பாதியில் கைவிட்டு தவறான உருமாற்றம் பெற்று பல இளையோர் சமூக சீர்கேட்டு பிரச்சனைகளில் சிக்குவது அதிகரிக்கிறது. மிகுந்த எதிர்பார்ப்புடன் கடந்த தேர்தலில் தற்போதைய ஒற்றுமை அரசாங்கத்திற்கு இந்தியர்கள் 80 விழுக்காட்டுக்கும் மேல் ஆதரவளித்தனர். சரித்திரத்தில் எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த முறைதான் எல்லா இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அரசாங்க தரப்பில் உள்ளனர். ஆனால் அதே சமயத்தில் நாட்டின் சரித்திரத்தில் முதன்முறையாக தமிழ் பேசும் ஒருவர் கூட அமைச்சரவையில் இல்லை. இது இப்படித்தான் நீடிக்குமா அல்லது ஏதாவது நடக்குமா என தெரியவில்லை. சிலர் கேட்கலாம், நமக்கு அமைச்சரவையில் தமிழ் பேசக்கூடிய அமைச்சர் உண்மையில் தேவையா என்று. இங்கு பிரச்சனை என்னவென்றால், தனித்தனியாக நமக்கான தலைவர்கள் நிறைய பேர் உள்ளனர். ஆனால் ஒட்டுமொத்தமான நிலையில் நமக்கான தலைமைத்துவம் வழங்க யாரும் இல்லை. அதனால் மக்களுக்கு யாரிடம் சொல்வது, யாரிடம் கோருவது, யார் கேட்பார், யார் தீர்ப்பார் என்பதிலே பெரும் குழப்பம். அதனால் திசை தெரியாத நிலையில் நம் சமூகம் நிற்கிறது. அரசாங்கம் இதுவரை இந்தியர்களுக்காக எதுவுமே செய்யவில்லை என்று நாம் சொல்லவில்லை. ஒரு தமிழ் பேசும் அமைச்சரை நியமித்தால் இந்தியர் பிரச்சனையெல்லாம் ஒரே நாளில் தீர்ந்துவிடும் எனவும் நாம் சொல்லவில்லை. ஆனால் அரசாங்கம் செய்யவுள்ள மற்றும் பிற பிரச்சனைகள் தொடர்பான அணுகுமுறைகளை இந்திய சமுதாயத்திடம் முறையாகவும் தொடர்ச்சியாகவும் விளக்கக்கூடிய இந்தியர் விவகாரங்களுக்கான தலைமைத்துவம் எங்கே? அதற்கு யார் பொறுப்பு? தங்கள் மீது முறையான கவனம் செலுத்தவில்லை எனும் அதிருப்தி இந்தியர்களிடையே வளர்ந்துள்ளதையும் வளர்ந்து வருவதையும் அரசாங்கம் மறுக்க முடியாது. ஆய்வுகள் அதை காட்டுகின்றன. காரணம், தேர்தல் போது கொடுத்த வாக்குறுதிகளுக்கும் நடைமுறையிலுள்ள செயலாக்கத்திற்கும் பெரும் இடைவெளி உள்ளது. இதனை உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டிய கடப்பாடும் கட்டாயமும் அரசாங்கத்திற்கு உண்டு. அடுத்த பொது தேர்தலுக்கு வெகு தூரம் இல்லை. தேர்தல் நேரத்தில் மட்டும் தூரோன் பாடாங் எனும் மக்களை தேடி போவதை நிறுத்துங்கள் என பிரதமரே மக்கள் பிரதிநிதிகளை அண்மையில் எச்சரித்துள்ளார். தேர்தல் சமயத்தில் மட்டும் திடீர் பாசம் பொழியும் தலைவர்களை மக்கள் இனியும் கண்டும் காணாமல் இருக்க மாட்டார்கள். இப்போதே செயலில் இறங்கியாக வேண்டும். இல்லையேல் மக்களின் புறக்கணிப்புக்கு தலைவர்கள் ஆளாக நேரிடும். இவ்வேளையில் நமது இந்திய தலைவர்களுக்கும் ஒரு வேண்டுகோள். உங்கள் கட்சிக்குள்ளேயும் பிற கட்சி இந்திய தலைவர்கள் மீதும் உங்களுக்குள்ள தனிப்பட்ட ஈகோவினால் நீங்களும் பிளவுபட்டு பிறரையும் பிளவுபடுத்தி சமுதாயத்தை பலிகடாக்கி விடாதீர்கள்.
பிரதமரிடம் இந்திய விவகாரங்கள் பற்றி கருத்துகள் முன்வைக்கப்படும் போது அது சமூகத்தின் தேவைக்கான ஒருமித்த குரலாக ஒலிக்க வேண்டுமே தவிர அது தலைவர்களின் தனிப்பட்ட பதவிக்கோ அங்கீகாரத்துக்கோ எழுகின்ற சத்தமாக மாறிவிடக்கூடாது. பிரதமருக்கு அந்த குழப்பத்தை ஏற்படுத்தி விடாதீர்கள். இந்திய சமூகத்தின் உருமாற்றம் என்பது தலைவர்களிடமிருந்து கீழ் நோக்கியும் மக்களிடமிருந்து மேல் நோக்கியும் ஏற்பட்டால் மட்டுமே வெற்றி அடையும். அதற்கு இந்தியர்களின் ஒருமித்த குரலாக இருந்து சமூகத்தின் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஆக்ககரமான தலைமைத்துவம் முதலில் இருப்பது அவசியம். அது இப்போதாவது ஏற்படுமா? நான் தியாகராஜன் முத்துசாமி.